ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபாண்டன்ட் பற்றி பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணுற பிராண்டு கன்ஃபெக்ட்னு, அதுலேயே சுகர் பேஸ்ட்னு போட்டிருக்கோம். இது வந்து சுகர் பேஸ்ட் ஃபாண்டன்ட் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ஃபாண்டன்ட் சுகர் பேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுலேயே வந்து சில பிராண்ட்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபாண்டன்ட்னு வரும். இது வந்து ஃபிகர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி அந்த சிஎம்சி டைலோஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. இது கம் பேஸ்ட்டு. இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இது ஃப்ளார்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதுவும் ஒரு டைப்பு, அதனால வச்சுருக்கேன். அடுத்தது மாடலிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் 2 பிராண்ட் வச்சுருக்கேன். மாடெக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், ஆனா ஆஸ்டின் மாடலிங் பேஸ்ட் 2 வச்சுருக்கேன். இதெல்லாம் ஹியூமன் ஃபிகர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பிளெண்ட் ஆகும். இது டைலோஸ் பவுடர், இன்னொன்று சிஎம்சி. இது ரெண்டுமே வந்து ஃபாண்டன்ட்ல ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாண்டன்ட் ட்ரை ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம ட்ரையாகவே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் எப்பப்போ யூஸ் பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது ஷார்ட்னிங், வெஜிடபிள் ஷார்ட்னிங். இதுவும் கன்ஃபெக்ட் பிராண்ட் தான் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப ட்ரையாக இருக்க ஃபாண்டன்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இது அப்போ வந்து அது நல்லா ஸ்மூத் ஆகும். அதுக்காக இது பேர் செல்ஃப் ஹீலிங் மேட்டுன்னு சொல்லுவாங்க, கட்டிங் மேட். இது ஆக்சுவலி இந்த மேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது நிறைய சைஸஸில் கிடைக்கும். நான் வந்து 3 சைஸ் வச்சுருக்கேன். இந்த வந்து A4 சைஸு, அதுக்கு அடுத்தது A3 சைஸும் வச்சுருக்கேன். A2 என்கிட்ட இல்லை. ரொம்ப பெருசு ஒன்று வச்சுருக்கேன், அது A1 சைஸு. இந்த மேட்டெல்லாம் ஃபாண்டன்ட் ரோல் பண்ணுறதுக்கு, ஃபாண்டன்ட் ஃபிகர்ஸ் மேலே வச்சு செய்யறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேட்டு அந்த A1 சைஸ் வாங்க வேண்டியதில்லை. வெறும் A4 பத்தும் உங்களுக்கு. மேட் வாங்கும்போது இது வந்து நல்ல குவாலிட்டியான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து நான் A3 மேட் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த சைஸ் வாங்கினது வந்து நல்லா குவாலிட்டி நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு வாட்டி யூஸ் பண்ணப்போயே அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அதே இந்த பேக்லேயும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி டிசைன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி யூஸ்லேயே ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ மேட் வந்து குவாலிட்டியாக இருக்க மேட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸு இல்லைன்னா சிலிக்கான் மேட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃபாண்டன்ட் ஃபிகர்ஸ்லாம் பண்ணும்போது. பட் ஒரு மேட் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம வந்து அந்த மேட்டில் தான் வந்து கட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் கிழிஞ்சிரும். அதனால அந்த மேட் வந்து சின்ன சைஸாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இது எக்ஸாக்டோ நைஃபு. இந்த நைஃப் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த நைஃப் வந்து நம்ம ஃபிகர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாண்டன்ட் டூல்ஸ். இந்த டூல்ஸ் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸ்க்கு வேணும். இதெல்லாம் வந்து இது ஆப்ஷனல் கிடையாது. பட் நான் இன்னும் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டால் நீங்கள் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது அடுத்தடுத்த லெவல் போகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது. பண்ண உங்களுக்கு தேவைப்படும். அந்த டைமில் பார்த்து வாங்கிக்கோங்க. பட் இந்த ஃபஸ்ட்டு காமிச்ச 2 டூல்ஸும் கண்டிப்பாக எல்லாருமே பிகினர்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா இதில் இருக்க ஒன்றுமே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதை கண்டிப்பாக இந்த செட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது வந்து பீஸா கட்டர் ஒன்றும் கண்டிப்பாக இதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று சிசர்ஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்க மாதிரி சிசர்ஸ் ஒன்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் இந்த நமக்கு தேவையான செட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரோலிங் பின்னும் நிறைய சைஸில் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த சப்பாத்திக்கு உருட்டுற அந்த பின்னே எடுப்பாங்க. பட் அதில் வந்து லைன்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் விழும். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்தாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு லைன்ஸ் எல்லாம் விழாதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது வந்து ப்ரஷஸ். நம்ம ப்ரஷஸ் வந்து நிறைய தேவைப்படும். அதில் வந்து அந்த ரொம்ப தின்னாக இருக்க ப்ரஷ்ஷு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதில் வந்து இந்த தின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான ப்ரஷஸ் நமக்கு வேண்டியப்போ வாங்கிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்லாம் கிடையாது. அடுத்தது டூத் பிக்கும் ஸ்கியூவர்ஸும் தேவைப்படும். இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஃபிகர்ஸ் பண்ணும்போது. இது ஃபாண்டன்ட் ஸ்மூத்னர். இது வந்து கண்டிப்பாக ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ண போகிறோம் கேக்கை அப்படின்னா இந்த ஸ்மூத்னர் தேவைப்படும். அது ஸ்டார்டிங் ஃபிகர்ஸ்க்குலாம் இது தேவைப்படாது. அடுத்தது ஃபாண்டன்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபாண்டன்ட் எப்போவுமே ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும். இதெல்லாம் புது பேக்கெட்ஸு, ஓப்பன் பண்ணாதது தான். பட் ஓப்பன் பண்ணதாக இருந்தாலுமே அதை வந்து நல்ல ஏர்டைட்
கண்டெய்னரில் தான் ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸையும் வைக்கணும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. கண்டிப்பாக அது ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். சன்லைட் படாத மாதிரி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சாலே போதும். அடுத்தது ஒரு ஆல்ஃபபெட் கட்டர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்டார்டிங்கில் நேம் எழுதுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அப்போ இந்த மாதிரி ஆல்ஃபபெட் கட்டர் வச்சு பண்ணால் நீட்டாக இருக்கும். இதெல்லாம் என்கிட்ட இருக்க ஃபாண்டன்ட் மோல்ட்ஸு. இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. எது தேவையோ அந்தந்த டைமில் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன புதுசாக ஃபாண்டன்ட்டை பற்றி தெரியணுமோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.